எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Tnpsc Academy. Tnpsc study plan for 2023 Group 1, Group 2 and then Group 4. First of all, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின்னா இருக்கும், அதுலேயும் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி பேட்ச் 2023க்கானது வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணியே அது இருக்கும். இதுல ஸ்டடி பிளான் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதற்கான பிடிஎஃப் மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் எல்லாமே அந்த குரூப்ல இருக்கும், அமையும். இந்த வீடியோவை நீங்க ஜூனுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் சரி, நீங்க டெலிகிராம், வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம்ல ஆஃப்டர் நான் சொல்றேன், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் டே 1ல இருந்து நீங்கள் எல்லாமே அப்படி பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏன்னா இதில் வந்து ஸ்டடி பிளான் வச்சு நானே அப்படி அழகாக படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் சந்தோஷம்தான். இல்லை அந்த நான் குரூப்பில் ஆட் ஆகி இப்போ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி பார்க்குறவங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அப்படி அழகாக ஃபாலோ பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ எனக்கு இப்போதான் சார் ரீச் ஆச்சு, நான் ஆகஸ்ட்ல தான் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் சரி, ஓகேங்களாங்க? சரி, அதனால அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டடி பிளானை பத்தி பேசுவோம். ஸோ குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆனுவல் பிளானர்ல தற்போதைய டிஎன்பிசி 2023 ஆனுவல் பிளானர்ல குரூப் 1 அண்ட் தென் குரூப் 4 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாதான் அதற்கான சிலபஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியும். சரி, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக நம்ம நடத்தின அந்த பேட்சோட, அதாவது ஸோ நமக்கு லாஸ்ட் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன், ஸோ லாஸ்ட் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் படி ஸ்டடி பிளானை எடுத்திருக்கோம். யாரும் பயப்பட வேண்டாம். அச்சோ சிலபஸ் மாறிடுச்சு நான் என்ன பண்றது, அந்த பயம் வேண்டாம், ஓகேவா? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு 3 மாதங்கள் இருக்குது. ஒரு 3 மாதங்கள் இருக்குன்னா அந்த 3 மாதத்திலேயே நான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா நிறைய நேரங்கள் இருக்குது, நிறைய காலங்கள் இருக்குது, நிறைய மாதங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 3 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸை படிச்சு முடிக்க போறீங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண, இந்த இலவச பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல வெளியில என்ன ஆனாலும் சரி, இந்த 3 மாதம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிலபஸை பத்தி என்னதான் அப்படிங்கிற மாதிரி படிக்க போறோம். அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க எல்லாமே தரவா இருப்பீங்க. அந்த 3 மாதம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். நான் குரூப் 1க்கும் சொல்றேன், குரூப் 4ல நிறைய காலம் இருக்கு படிக்கிறதுக்கு, புரியுதுங்களா? அதனால இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் படிக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நோட்டிபிகேஷன் வந்த பிறகும் ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ அதுல வரக்கூடிய அந்த சிலபஸ் படி நம்ம அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேன் நான். ஓகே, சரி. அதே போல் ஸோ டிஎன்பிசி பேட்ச்சு முற்றிலும் இலவசம் தான். பெரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாலே போதும், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஓகே சார், நம்ம ஸ்டடி பிளான் போயிடலாங்க. அண்ட் ஆல்சோ ஸோ குரூப் 2 இந்த வருடம் வரணும் சார், கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ரெகுலராக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னொரு வீடியோலையும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஓகே, ஸோ ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் போட்டோங்க. லாஸ்ட்டு நம்ம 2022 பேட்ச் போட்டோம். ஆனால் லாஸ்ட்டாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன், இந்த சிலபஸ் படி தான் இது எல்லாமே எடுத்திருப்போம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டாஃப் தான் இது ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா? கொஞ்சம் சின்ன ஏன்னா இந்த இடத்துல டெஸ்ட் பேட்ச் பேமெண்ட்லாம் இருக்கும். இப்போ 100% ஃப்ரீ உங்களுக்கு இப்போ. சரி, அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டடி பிளானுக்கும் காமனாக தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 4 வந்து 70 டேஸ் ஷெடியூல்னு கொடுத்துருக்குறேன். நான் என்ன சொல்கிறேன், 100 நாள் எடுத்துக்கோங்க, 120 நாள் எடுத்துக்கோங்க, ஏன் 180 நாள் கூட எடுத்துக்கோங்க. யார் கேட்குறா? யாரும் இல்லை, புரியுதுங்களா? நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னா ஒரு 3 மாதமோ இல்லை 4 மாதமோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம படித்தாகணும், கண்டிப்பாக என்னானாலும் படிச்சே ஆகணும்.
அப்போ என்ன ஆகும்? இப்போ ஃபார் டே 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 ஒன்னா அன்னன்னைக்கு கண்டிப்பா அன்னன்னைக்கு படிச்சாகணும். ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸ்கிப் பண்ணா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டே ஒன்னா இவ்வளவு இருக்குது. 6th இந்திய அரசியலமைப்பு சட்டம், 10th இந்திய அரசியலமைப்பு. என்னால ஒரு ஒரு நாள் இதை படிக்க முடியாது, 2 நாள் ஆகும். நான் அதான் சொல்றேன், எடுத்துக்கங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ டே ஒன் இருக்கு, டே ஒன் அன்னைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாகணும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிரும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ டே ஒன் இன்னைக்கே படிச்சாகணும்னு சொல்லி ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணா ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிரும். இதே ஷெட்யூல இப்போ 70 நாள் ஷெட்யூல் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இதே ஷெட்யூல அது அப்படியே டபுள் ஆக்கி 140 நாளா கூட கொடுக்கலாம். புரியுதுங்களா? 140 நாளா கூட கொடுக்கலாம். ஆனா ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது பக்காவா இருக்கும். பக்காவான ஸ்டடி பிளான் பேக்கேஜ் இது. புரியுதுங்களா? ஸோ கிளியரா சொல்லிடுறேன். இல்லை 70 டேஸ் இருக்குது. நம்ம பேட்சும் அன்னன்னைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது அப்படி. இது வந்து ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான். டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு இது கிடையாது இது. புரியுதுங்க? அதனால நீங்கள் அவசரப்பட்டு படிக்கணும். அரைனா எனக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு சொல்லி. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அன்னன்னைக்கு சார் நான் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே படிக்கவே இல்லை சார், நிறைய ஸ்கிப் ஆயிடுச்சு சார், டெஸ்ட் எழுத முடியாது, எல்லாரும் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, நான் நல்லாவே மார்க் எடுக்கல. அதுதான் சொல்றேன். ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க 140 நாள் 150 நாள் கூட எடுத்துக்கோங்க. ஆனா எல்லாத்தையுமே அழகா உட்காந்து விரிவா பிரீஃபா எக்ஸ்பிளைனா படிச்சு முடிங்க. புரியுதுங்களா? இந்த 3 மாதம் படித்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெஸ்ட் தான் போட போறோம். அப்போ டெஸ்ட் பேட்ச் தினமும் டெஸ்ட் இருக்கும், இல்லை வீக்லி டெஸ்ட் இருக்கும், அது மாதிரி. புரியுதுங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் ஸ்டடி பிளான். ஓகே, சரி. இப்போ ஃபார் டே ஒன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்டடி பிளான் நினைச்சு அழகா படிச்சாலும் படிச்சுக்கலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீஃபா இருக்குது இல்லை உங்களுக்கு. ஸோ ஜிஎஸ்னா 6th. இப்போ ஜஸ்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் கொடுக்க கிடையாது. இப்போ தமிழ்லையும் இருக்கு, அதே போல இங்கிலீஷ்ல கான்ஸ்டியூஷன் இந்தியா தமிழ்லையும் இருக்கும், அதே போல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல இருக்கும். 6th என்ன டேர்ம், அது என்ன சப்ஜெக்ட், பாலிட்டியா, ரைட், ஓகே. அது என்ன ஜிஎஸ் ஓகே. நெக்ஸ்ட் தமிழ்ல 6th டேர்ம் 1 7 1 தமிழ் திணை எல்லாம் உங்களுக்கு விரிவாக்கமா கொடுத்துருப்பாங்க. அதே போல இப்போ ஜஸ்ட் நீங்க இது ஸ்டடி பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல சார் இதுக்கான பிடிஎஃப் வேணும், அதுக்கான தமிழ் மெட்டீரியல் வேணும், அதுக்கான இங்கிலீஷ் மெட்டீரியல் வேணும், அதுக்கான வீடியோ கிளாஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாம் முற்றிலும் இலவசம் தான். புரியுதுங்களா? ஒரு பைசா கொடுக்க வேண்டியது கிடையாது, எல்லாம் இலவசம். இது வந்து ஆக்சுவலா இது பழைய பேட்சோட இதுதானே இது. அது மாதிரி வீக் ஒன் டிஸ்டன்ஸ் பழைய கொஸ்டின் பேப்பரும் கொடுப்போம் இதுல. நீங்க வேணா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்துக்கலாம். சரி, ஸோ இது வந்து குரூப் 4க்கானதுங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நான் குரூப் 4ம் படிக்கிறேன், நான் குரூப் 2ம் படிக்கிறேன், குரூப் 1ம் படிக்கிறேன், அது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் குரூப் 4 மட்டும்தான் படிக்கிறேன், நான் குரூப் 2 மட்டும் தான் படிக்கிறேன், நான் குரூப் 1 மட்டும்தான் படிக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம் தான். புரியுதுங்களா? சரி, இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கான ஒரு ஷெடியூல் 45 நாள் 45 டேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, 100 நாள் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? திரும்பி இது வந்து எப்போ வருதுன்னு நமக்கு தெரியல. அப்போ இது வந்து வரும் வரை நமக்கு டைம் தான். புரியுதுங்களா? இது நமக்கு வந்து ஆனுவல் பிளானர்லோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நமக்கு டைம் தான். அதனால் நீங்கள் இது இது ஒரு நாளில் படிக்க முடியல சார், நான் சொல்கிறேன் 5 நாள் எடுத்துக்கோங்க. 5 நாள் எடுத்துக்கிட்டாலும் இதிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புரியுதுங்களாங்க? ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சிலபஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இது கொடுத்துருக்குது. ஓகேங்களாங்க? சரி. ஸோ இதற்கான வீடியோ கிளாஸ், இதற்கான பிடிஎஃப், இதற்கான மெட்டீரியல், இதுக்கான எல்லாமே வேணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ, அதுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் இருக்குது, ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களாங்க? இந்த போயம்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருப்பாங்க அதில். ஓகே, நெட்டில் நான் வெப்சைட்லாம் பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களாங்க? சரி, இது பார்த்தீங்கன்னா குரூப் 1 2023க்கானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கானது 70 டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். புரியுதுங்களா? 100 நாள் எடுத்துக்கோங்க, 100 நாள் 120 நாள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒன்று படித்தாலும் தெளிவாக படிங்க, அதுதான் முக்கியம். இப்போ டே 1னா என்னால் எல்லாத்தையுமே ஒரே நாளில் படிக்க முடியாது, 2 நாள் எடுத்துக்கோங்க. இல்லை சார் 3 நாள் எடுத்துக்கோங்க. இல்லைங்க நான் 4 நாள் எடுத்துக்கிறேன், நான் 5 நாள் எடுத்துக்கிறேன், 1 வாரம் எடுத்துக்கோங்க. ஆனா 1 வாரங்கிறது ரொம்ப பெரிய கேப். அதனால முடிந்த அளவுக்கு ஒரு 2-3 நாளுக்குள்ள படிக்கிற மாதிரி பாருங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் தேர்வு முன்பு படித்திருக்கணும். ஓகே, சரி.
அதே போல் அழகா ஸோ இதற்கான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களாங்க. ஸோ இந்த ஷெடியூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஸோ இந்த சிலபஸ் படி எடுத்த ஒரு ஸ்டடி பிளானு. இந்த ஸ்டடி பிளானை தான் நம்ம லாஸ்ட் இந்த பேட்சுக்கும் கொடுத்துருந்தோம். அது பிரகாரம் தான் நம்ம செய்திருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஓகேங்களா. இப்போதைக்கு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவும் இல்லை. நோட்டிஃபிகேஷன் தான் என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் வரை வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்குள்ளேயே நம்ம படித்து முடித்துருவோம். நோட்டிஃபிகேஷன் வந்தால் படித்ததை ரிவிஷன் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ இந்த நோட்ஸை பற்றி நான் என்னன்னு சொல்கிறேன். நோட்ஸ் எடுக்கலாமா வேணாமா, அதை பற்றி பல கேள்விகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ யார்கிட்டையும் ஒரு பைசா வாங்கலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் மணி தான். இப்போ ஓன் மணி கொடுத்து தான் இது வந்து எல்லாமே ஸ்டாஃப்கிட்ட சொல்லி, ஆன்லைன் ஸ்டாஃப்கிட்ட சொல்லி போஸ்ட் பண்ணோம். இந்த பிடிஎஃப் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேடு பேட்ச் போடுவோம். அப்போ ஒரு ஆள்கிட்ட 40 ரூபா 45 ரூபா, மிஞ்சி போனால் அதிகமாக போனால் 99 அது மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் அமௌண்ட்லாம் வாங்கி நம்ம அட்மின்ட்ட கொடுத்து அதை ரெடி பண்ண பிடிஎஃப், அப்புறம் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் எதுவும் வாங்குறது இல்லை. அப்படிங்கிறனால ஓன் தான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் எல்லாத்துக்கும் நம்ம காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி லாஸ்ட் இது கூட நான் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் போட்டிருந்தோம் 2023, அதுவும் இலவச பேட்ச் தான் கொடுத்துருந்தோம். அதுக்கு இதான் கொடுத்துருந்தோம். புரிதுங்களா. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம திருப்பி இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் படித்தவங்க இப்போ திரும்பி இதே படிக்க போறாங்க. ஓகேங்களா. அதே ஸ்டடி பிளான் தான் இதுவும். அப்படிங்கிறப்போ திரும்பி இப்போ இதே ஸ்டடி பிளான் திரும்பி நீங்க படித்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன ஆயிடுவோம், எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். அதில் ஒரே விஷயத்த திருப்பி ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே இந்த கவர் ஆயிருது. ஸ்டடி பிளான்ல எல்லாமே மோஸ்ட்லி உங்களை கவர் ஆயிருது. இதை படித்து முடித்த பிறகு மிஸ்சிலியஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 மாதங்கள் இருக்கிற அந்த சிலபஸை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிப்போம். ஓகேங்களா. இந்த 3 மாதம் சிலபஸை படிச்சு முடிப்போம். அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா சோர்சஸை நோக்கி, எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸை நோக்கி நம்ம போகலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. சரி, ஓகே. ஃபைனலி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே, ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். சரியா. ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ரிலாக்ஸா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே. உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க செய்யுங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்கும் தான் சொல்றேன். சரியா. உங்களோட வேலைகளை செய்யுங்க. தினமும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஒதுக்குனா போதும். ஓகேவா. நான் வேலைக்கு போறேன், பார்ட் டைம் போறேன், ஃபுல் டைம் போறேன், ரொம்ப சந்தோஷங்க. சரிங்களா. ஏன்னா நமக்கு இதுல வந்து படிக்கிறோம், நமக்கு வந்து இது நமக்கு கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களை காப்பாத்திரும். எதுவுமே இல்லாம படிக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கிளியர் பண்ணா உண்டு, இல்லைன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கும். தனிப்பட்ட முறையிலையும் அந்த அந்த கஷ்டங்களை நான் உணர்ந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன். அதனால ஒரு வேலையோட படித்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டுங்க. சரிங்களா. நாளைக்கு நமக்கு வரல அப்படின்னாலும், கிடைக்கல அப்படின்னாலும், அந்த வேலை நமக்கு சேவ் பண்ணும். அந்த வேலை நம்மளை சேவ் பண்ணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே நடக்கட்டும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு படிச்சீங்க அப்படின்னா சிறப்பு. என்னை பொறுத்த வரையில் மிகப்பெரிய சிறப்புங்க அது. ஓகே. ஸோ பார்த்துக்கோ. ஓகே. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே. ஸோ தேங்க்யூ.